எல்லோருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி எலெக்ஷன் அண்ட் குட் ரிசல்ட். இங்கெல்லாம் மனசாட்சி இருக்கா சார்? ஏன் ஆக்ட்ரஸ் டான்சர்ஸ் வந்து டான்ஸ் பண்ண சொல்ல கேட்க மாட்டீங்க, ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட் பண்ண சொல்ல மாட்டீங்க, ஒரு சிங்கர் மட்டும் வந்து மாட்டிப்பாங்க. முதல்ல மகேந்திரன் வந்து அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு. இப்போது எல்லா மொழிக்கு சம்மந்தப்பட்ட எங்கள் சினிமா தொழில் சென்னையில் நடக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது சார், ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, பெரிய பெரிய மகான் ஹஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட மகான் மேதைகளோட வேலை செய்யும்போது ஏன் ஒரு 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 ஃபில்ம் ரோல் ஆகிடுச்சுன்னா ஒரு கொஞ்சம் ரோல் கூட நான் அப்புறமா திருப்பி தரேன் அப்படின்னு பக்கத்து இதுக்கு போய் ஒரு மணி நேரம் கேமராமேன்கிட்ட வாங்குறதும் கொடுக்குறதும் கன்னடுங்க. இப்போ அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு ஏற்கனவே நாங்கள் எல்லாம் பிச்சைக்காரங்க தான், நீங்கள் எல்லாம் மனசு வச்சு எங்களுக்கு எங்கள் பிச்சை போட்டால் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ நான் ஒவ்வொரு ஊராக சுற்ற வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னே சென்னையிலே ஒவ்வொரு தெருவாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ ஒவ்வொரு ஊராக போக வேண்டியதாக இருந்தது. அது கடவுள் கொடுத்த பெரிய வரம். அதனால் நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக போச்சு. எல்லாமே ஒரு அழகான ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தாச்சுன்னா அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவேன், அவர் எனக்கும் பண்ணுவார். வீடியோ எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கார் இப்போது. பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா சார், ஒவ்வொரு கலாஸ்வரூபத்துக்கும் பின்னால் ஒரு பர்பஸ் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ ஒரு சண்டே வந்து சாயங்காலம் நீங்கள் உட்காந்து ஒரு நாடகம் பார்க்குறீங்க, ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்குறீங்க, ஒரு நிருத்திய பார்க்குறீங்க, மியூசிக் பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகி போகிறீங்க. ஆனால் போகும்போது இட் ஷுட் டெஃபினெட்லி, இப்போ அவங்க நிறைய யூஸ் பண்ண வேர்டு, அந்த மனசாட்சி வந்து உறுத்தணும். ஆர்வி அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ நம்ம அரசியல்வாதி பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய கைத்தட்டுக்கள் வந்துச்சு. நம்ம எப்படி வளர்த்துட்ருக்குறோம் அவங்களன்றது வந்து நம்ம மனசாட்சி நம்ம கூட கேட்க வேண்டிய அவசியம்தான். ஸோ அதனால் தெர் இஸ் அ பர்பஸ். அவர் என்ன நாடகம் போட்டாலும் இது வந்து நான் பார்க்குறதுக்கு 6 மாதமாக எங்கள் 2 பேர் நடுப்பில் ஒரு டைலாகே நடந்துட்டுருக்கு. எல்லா டேட்டும் கொடுத்துடுவார். ஒவ்வொரு மாதத்துலையும் எங்கெங்கே போடுறது என்ன நேரத்துக்குன்னு எனக்கு டேட் அனுப்பிச்சிடுவார், மெயில்லையோ மெசேஜ்லேயோ. அந்த ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே சம்பவம் நான் வேறு ஊர்லேயே இருந்தேன், வேறு நாட்டிலே இருந்துகிட்டு இருந்தேன்.
எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் என்னடா இது நம்மளை ரொம்ப தள்ளி வைக்கிறாரு, நம்ம மேலே ஏதாவது கோபமான அவர் நினைக்க போகிறாருன்னு எனக்கு பயமாக இருந்தது. பட் நெவர் எவர். This friendship is more than 40 years since, and we have common interest, music and common God, முகமது ரஃபி. அந்த மாதிரி நிறைய இருக்குது எங்களுக்கு. ஒரு காமன் திங் வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு பாட்டு பின்னாலும் ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு நாடகம் பண்ணாலும் அதில் அவ்வளவு மரியாதையாக அந்த யுஏஇ காப்பாற்றிட்டு வர்றாரு. உங்கள் அப்பா வந்து தெலுங்குலே என்ன வந்து அல்லுடான்னு கூப்பிடுவார், மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் எப்போவுமே. நான் ஒரு மாமான்னு தான் கூப்பிடுறது. சாதாரணமாக எல்லாருமே மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது பழக்கம். ஆனால் அவர் வந்து முதல் தடவை என்கிட்ட வந்து அவர் பெரியவர் நின்றுட்டு வணக்கம் ராரா அல்லுடா ஃபஸ்ட்டு திங் அவர் சொன்னது தான். அவர் தெலுங்கில் பேச ஆரம்பிச்சது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு எல்லா மொழியும் தெரியும்டா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஐ ஹேட் சச் a great relationship with him, with his mother, with his family, with his brother, with his daughter and with his son-in-law. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட யாருக்கும் என்னால் என்ன செய்யணும் நினச்சாலும் ஐ ஃபீல் வெரி வெரி எலேட்டட், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினைக்கின்றேன். லவ்லி ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் ஒவ்வொரு தடையும் நம்ம பாராட்டினோம்னா ஒரு நாடகம் போடுறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து விமர்சனம் பண்ணுவோம், கமெண்ட்டும் அடிச்சிடுவோம், என்ஜாயும் பண்ணுவோம். இத்தனை பேர் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எத்தனை ரிஹார்சல்ஸ், என்ன விஷயம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் எல்லா ட்ரூப்பில் நடித்தவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டு சொல்லி தான் ஆகணும். அது எப்படி தான் இந்த ஆள் ஒவ்வொரு தடையும் ஜோக் அடிக்கும்போது சிரிக்காமல் சீரியஸாக இருக்கிறீங்க நீங்கள்? யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஷி வாஸ் மேனேஜிங். இப்படி பண்ணி ஐஸ்வர்யா கடைசியிலே சம்டைம்ஸ் ஷி வாஸ் லாஃபிங், ஓப்பனாகவே லாஃபிங். அவரும் அப்படி தான். என்னால் தாங்க முடியாமல் அப்படி பாவி என்னும்போது அப்படின்னு என்னை காட்டுறாரு அங்கேருந்து, நீ தான் பாவின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ரிஹார்சல்ஸில் பண்ணுறது வேறு, ரீடிங்கில் பண்ணுறது வேறு. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மேடியில் ஹி கோஸ் ஆன் இம்ப்ரவைசிங் இட். That's in his blood. He's such a very original artist and ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மர். அதுதான் முக்கியம். எதுவுமே ஒரு நாடகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா. ஹியர்ஸ் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் கிரேட்ஸ். லைக் இப்போ ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. I owe you one. I will send about the one and only சிவாஜி கணேசன் சார். நான் நிச்சயம் அனுப்புகிறேன். நான் அதனால் புகழ்ந்துக்கிட்டே போனால் இட் வில் பிகம் பரஸ்பர ஃபேன் அசோசியேஷன் ஆகும். பட் ஸ்டில் வாட் ஹீ செட் அண்ட் வாட் யூ ஆஸ்ட், ஐ காட் டு டூ சம்திங். இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது இல்லையா? எனக்கும் மனசாட்சி இருக்கு சார். भूल सकती नहीं आँखें वो सुहाना मंजर, जब तेरा हुस्न मेरे इश्क से ठकराया था, और फिर राह में बिखरे थे हजारों नगमे, फिर वो नगमे तेरी आवाज लिए आती है। आ मुझे फिर उन्हीं हाथों का सहारा दे दे, मेरा खोया हुआ रंगीन नजारे दे दे, मेरे महबूब तुझे मेरी मोहब्बत की कसम. ஒரு மேடையில் ஒரு ஸ்ருதி பொட்டி இல்லாமல் இன்னைக்கு ஒருத்த ரெக்கார்டிங் பாடணும்னா 10 பேர் ஸ்ருதி கரெக்ஷன் பண்ணால் தான் பாட முடியும். வாட் அ கிரேட் சிங்கர், வாட் அ கிஃப்ட் டு இந்தியா. ப்ளீஸ் கிவ் மை பிக் ஹேண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஒரே ஒரு சின்ன கடமை பாக்கி இருக்கு உங்களுக்கு. பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஒன் மோர் ஆர்டிஸ்ட் ஹூம் வி மிஸ்ட் அவுட். எனக்கு எப்பப்போ ரோல்ஸில் பிரச்சனை வந்தாலும் வைசாக்லேருந்து வந்து இங்கே பண்ணி கொடுக்கக்கூடிய அ குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மனோகர். ப்ளீஸ் கிவ் மை பிக் ஹேண்ட். இந்த மாதிரி ஒரு புதுசாக பண்ணணும்னா ஓஜி மகேந்திரன்ட்ட போனால் போகிறோம். அவர்கிட்ட யாருக்கும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து டீல் பண்ணக்கூடிய கரேஜ் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இன்சைட்டு கிடையாது. இதெல்லாம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அவர் தான் நான் நினைப்பேன். அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் எடுத்து ரொம்ப அழகாக கையாண்டு அவருடைய ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவர் வந்து ஒரு தாட்டை கொடுத்தோம்னா அந்த தாட்டை வந்து ப்ளோ அப் பண்ணி அதை ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சு அதனுடைய ஃபுல் இம்பேக்டையும் ரீச் பண்ண வைப்பார். ஸோ வாட் இஸ் நெபுலஸ், வாட் இஸ் வெரி ஃப்ளீட்டிங் இன் யுவர் மைண்ட், வாட் இஸ் வெரி what you call wobbling in your thought, அதெல்லாத்தையும் ஒரு கான்க்ரீட்டைசேஷன் பண்ணி அதை வந்து ஒரு இப்படித்தான் சொல்லி பிடிச்சி வச்சு அது ஜனங்க முன்னால் நிறுத்துகிற அந்த மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவர்கிட்ட ஒரு இருக்குது, ஒரு பெரிய கிஃப்ட் அது. அதனால தான் நான் அவரோட அசோசியேட் பண்ணிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்டு ஹியூமர் இருக்கும், சோஷியல் மெசேஜ் வேணும் அவருக்கு இன்டெப்த் ஆக்டிங் வேணும். ஒரு ஆஸ் எ டேரக்டராக ஆஸ் எ கிரியேட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரியேட்டர். ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளங்கிற பேசிஸில் நான் பேசும்பொழுது அவரோட அசோசியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு எண்ட்லெஸ் ஆஸ்பிரேஷன் உண்டு. ஸோ ஐ ப்ரே விஜய் மெகா, அதே மாதிரி ஐஸ்வர்யா, ஷீ இஸ் எ டார்லிங் ஆஃப் த ட்ரூத். அண்ட் எவ்வளோ அழகாக அதை அந்த கேரக்டரை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். விஜய் மகேந்திரனோட ஏபிள் டைரக்ஷனில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப டெலிகேட் ரோல். அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் ஓவர் டூ பண்ணாலோ இல்லை கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணாலோ போயிடும். அந்த மீட்டர், அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஒரு மீட்டர் பிடிச்சி நடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக டீச் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி 2 சீன் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து அவன் நீ கோஸ்டா இல்லைனா நீ வந்து ஒரு டிவைன் பீயிங்கா இல்லை நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த கோஸ்ட்டுங்கிற போது அவங்க பண்ணிக்கிட்ட அந்த ஆக்ஷன், அந்த ஃபேஸு, அந்த ஒரு எக்ஸாஸ்டிவ் செருப்பு, இதெல்லாம் அவர் டீச் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்பாளுங்கிற போதும் அந்த மகிஷாசுர மத்தியில் நின்று ஒரு ஸ்டேஜில் ஒரு க்ளோஸ்அப் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் லாங்லேருந்து பார்க்குறவனுக்கு கூட அந்த ஒரு வேகம் போய் சேர்ற மாதிரி அதை பண்ணின பெருமை வந்து விஜய் மகேந்திராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சேரும். நிறையா நான் இவங்களுக்கு ஆசைப்படுறேன். ஐ பிலீவ் காட் வில் கிவ் அஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ.